2 ஓட்டு வந்தோடனே எல்லாருமே தான் பேசுவாங்க. அது முதல்ல பேசினது சுபிக்ஷா தான் அப்படின்னும்போது, எல்லாரும் ஓட்ல வரணும். யாரையும் ஓட் மிஸ் பண்ணாதீங்க. எந்த ஓட்டையும் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு பாருவும் சொல்லியிருப்பாங்கன்னா, அது எல்லாரும் ஆடின கேம்க்குள்ள பாரு ஆடின கேம். பாரு எக்ஸ்ட்ராவா ஆடினாங்க. ஏன் அந்த வீக் அந்த நாமினேஷன் ப்ராசஸ லாஸ்ட்டா பாரு கிட்ட கொண்டு வந்து பாரு சொல்ற நாமினேஷனை கேளுங்கன்னு சொல்லி வீட்டையே பாருக்கான அட்டென்ஷனை திருப்பினதும் பிக் பாஸ் தானே. அப்ப அந்த பொண்ணு தான் கேம் ஆடுறான்றது அதையுமே நான் வீடியோவும் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் போட்டுறேன். கேம் ஆடுறான்றதை அன்னைக்கும் ப்ரூஃப் பண்ணது அதான், இன்னைக்கும் ப்ரூஃப் பண்ண இந்த டாஸ்க்குமே அதை தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கு. அந்த டாஸ்க் அவ தோத்துருக்கலாம். ஆனா அவ மட்டும்தான் கேம் ஆடுறா. அவ கிட்ட மட்டும்தான் எல்லாரும் கேம் ஆடுறாங்க. அவ தான் எல்லார் கூடயும் கேம் ஆடுறா. அவ மட்டும்தான் கேம் ஆடுறா. ஷீ இஸ் ரூலிங் த ஷோ. ஷீ இஸ் த குயின் ஆஃப் சீசன் 9. அவ்வளவுதான். இதுக்கு மேல அதுல ஒண்ணுமே கிடையாது. நீங்கெல்லாம் பயந்தாங்கோலி கேம் தான் ஆடுறீங்க. சேஃப் கேம் தான் ஆடுறீங்க. பகையை சம்பாதிக்கிறதுக்கு வக்கு இல்லாம இல்ல பகையை சம்பாதிச்சா நெகட்டிவா வெளில போயிடுவோன்ற பொய்ஷிக்காக அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு மேல வர அந்த பயத்தினால அப்ப பணம் மட்டும் உங்களுக்கு வேணுமா? ப்ரொஜெக்ஷன் நெகட்டிவாக போகக்கூடாது, பகையும் சம்பாதிக்கக்கூடாது, பஞ்சாயத்துக்கும் வாய் திறக்க மாட்டீங்க, தப்பு சரியும் பேச மாட்டீங்க, வேலையும் செய்ய மாட்டீங்க, அலர்ஜின்னு சொல்லிடுவீங்க. அப்புறம் வந்துட்டு மற்றவங்கள ப்ளேம் பண்ணுற கேம் மட்டும்தான் ஆடுவீங்க. ஆனால் பணம் மட்டும் வேணுமா? பணம் மட்டும் வேணுமா? அப்போ உள்ள உங்களுக்கு சும்மா உட்கார வச்சு மிக்சர் கண்டென்ட் கொடுக்குறாங்க. மிக்சர் கண்டென்ட் ஏன் கொடுக்குறீங்கன்னு ஏன் கத்துறாங்க பிக் பாஸ்? உங்களுக்கு சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டு தங்குற இடமும் கொடுத்து ஆனால் நீங்கள் கேம் ஆடாமல் எங்களுக்கு டிஆர்பி வரல அப்படின்னு சொல்லி அவங்க கத்தனா அப்போ அந்த இடத்துக்கு உண்மையாக நிற்கிறது பாரு மட்டும் தானே. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து அவளுக்கான அட்லீஸ்ட் பிக் பாஸாவது அவளுக்கான நியாயத்துக்கு நிற்கணும்னு பார்த்தா அவளை நெகட்டிவாகவே ஃபுல்லாக போட்டாச்சு. இன்னைக்குமே அவள் வந்து என்ன கேட்டால் அவள் இந்த கேஸில் பண்ண ஒரே தப்பு என்ன கேட்டால் அவளே அவளுக்காக லாயரா நின்று இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, அதை அவள் கேட்டிருக்கலாம். அவள் ஏன் கேட்கலன்னு தெரியல. அதை அவங்க கொடுக்கல அந்த ஆப்ஷனை. ஆனால் அட்லீஸ்ட் இவ எடுத்து வச்சிருக்கலாம் அந்த சாய்ஸை. நானே எனக்காக வாதாடிக்கலாமா பிக் பாஸ்ன்னு கேட்டிருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். யாரையுமே நம்பாம, ஏன்னா அவளுக்கு நான் யாருமே நம்புற சான்ஸ் இல்லை. இது இந்த கமருதீனை நம்பினாலே என்ன பண்ணா? பின்னாடி போய் அரோரா கிட்ட நான் 50-50 தான் ப்ளே பண்ண பார்த்தேன் இல்லைன்னு. ஆமாமா, நீ ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணியிருந்தா தான் நீ ஜெயிச்சிருப்பியே, ஸ்ட்ராங்காக பேசியிருந்தா தான் நீ ஜெயிச்சிருப்பியே அப்படின்னு சொல்கிற அரோரா. அப்புறம் நேற்று வியானா கூட உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்கிறேன், எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு. இதே பாரு சொன்னால் ஒத்துக்குவீங்களா? அப்போ அவள் கேம் ஆடினா இல்லை எனக்கு அந்த அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறான். முந்தானேற்று நைட்லையுமே அதை தான் சொல்கிறான், எனக்கு வந்து உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த பர்சனலுக்குள்ள அவள் போயிட்டா. ஆனால் இவன் வந்து அவள் லவ் எல்லாம் பண்ணலை. இவன் லவ் கண்டென்ட்டுக்காக தான் சுற்றுறான், இல்லைனா அந்த கேம் ஸ்ட்ராட்டஜிக்காக சுற்றுறான்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இவனும் கேம் ஆடுறான்னு காட்டிக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு ஸ்ட்ராங் கேமர் கூட நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜனங்க கிட்டேருந்து வரணும். இல்லை எந்த வாரமாவது பாரு வந்து ஓட்டிங்கில் நாமினேஷனில் வரலைன்னா இவனுக்கு அந்த ஓட்டு வரணும். இப்போ இந்த வாரம்லாம் இப்போ பாரு ஃபேன்ஸ் யாரும் கமருதீன் கோட்டு போடாதீங்க, சாண்ட்ரா கோட்டு போடாதீங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நான் ஓட்ஸ் பற்றி இந்த வாரம் பேசலை. அப்படி இருக்கிற பட்சத்தில் யாருக்குமே ஓட்டு போடாதீங்க அப்படின்னும் போது யாருமே இந்த சாண்ட்ரா மட்டும் என்ன பாருக்கு உண்மையாக இருக்கா? அவன் மட்டும் நேற்று எப்படி பேசினா? நேற்று டாஸ்கில் இந்த விஷயங்கள் ஆனவுடனே பிரஜன், அதாவது அந்த அமித் விஷயங்களில் மேரிட் மென்னு தெரிஞ்சுதான் வந்து எஃப்ஜே சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொன்னாலாமா, அதை வந்து அதுக்கப்புறம் நைட் உட்காந்து சபரிக்கிட்ட பேசுகிறான். நான் அது க்ளூ கொடுத்தேன் உனக்கு அப்படின்றான். ஏன்னா வந்து பிரஜன் கிட்டேயுமே வந்து கிண்டலா அப்படிதான் வந்து பாரு பேசியிருக்கா. கிண்டலா அவ பேசினது அப்போ வந்த புதுசுல. ஏன்னா பிரஜன் உள்ள இன்ஃபேக்ட் கேட்டா இந்த பிரஜன் சாண்ட்ரா பாரு எல்லாருமே வெளியில ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியும். அவ பார்க்க எஃப்ஜேவும் ஃப்ரெண்டு தான் பாருக்கு. விக்ரம் கூடவும் அவளுக்கு தெரியும். விக்ரம் கூடவும் அவள் பழகிருக்கா, அவங்க கல்யாணத்துக்கே போயிருக்கா. ஆனா இதுல தெரியாத ஆளு யாருன்னு பார்த்தா இந்த அரோராவை தெரியாது, சபரியை தெரியாது, இந்த சுபிக்ஷாலாம் தெரியாது. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்துல சாண்ட்ராவெல்லாம் தெரியும்னு சொல்லும் போது வெளியிலே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லும் போது கேம்குள்ளே வந்த உடனே முதல் 2-3 நாள் எத்தனை பேர் இதை பார்த்தீங்கன்னு தெரியல லைவ்லலாம். அப்போ பாரு சொல்லியிருப்பா பிரஜன் வந்து ஒயில்ட் கார்டாக உள்ளே வருவார், பிரஜன் வந்து வருவார் அப்படின்னு அவள் அப்பயே சொல்லியிருப்பா. ஸோ இன்னைக்கு இன்டர்வியூஸ்லாம் வெளியில் அவரை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஜோ மைக்கிலும் எல்லா இன்டர்வியூலையுமே பாரு முன்னாடியே நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டாங்களே, இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா ஸ்கிரிப்டா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அது எனக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு வந்து அந்த கிட்டத்தட்ட அந்த ஷோ போகும்போது தான் எங்களுக்கு வந்து சான்ஸ் கிடச்சது வரும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், திவ்யாவுக்கு பிஆர் ஸ்ட்ராங்காக இருக்குது வெளியில் அப்படின்னு பிரஜனே சொல்கிறாரு. ஸோ சாண்ட்ராக்கு எதிராக நடக்கிற விஷயங்களுக்கு சாண்ட்ரா பண்ணுற கேமும் ஒரு காரணம்னா, இன்னொன்று திவ்யாவோட பிஆரும் சாண்ட்ராவை டவுன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பிரஜனே சொல்கிறாரு. திவ்யாவோட அண்ணன் அவரே சொல்கிறார். ஓகேவா? ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே வந்து அப்போ வந்து அந்த நாமினேஷன் விஷயங்கள்ல அப்படி வந்து பண்ணவே இல்லை செய்வேலன்னு அப்பட்டமா அவள் போய் சொன்னது வந்து அரோராவை பண்ண சொல்லி வியனா சொன்னதான் அரோரா எடுத்து வைக்கிறா. அரோராவை பண்ண சொல்லி வியனா கிட்டே சொல்லலை, எல்லாருமே பண்ணுன்னு சொன்ன இடத்துல மிஸ் பண்ணிடாத, இது எல்லாருமே பண்ணுங்க, நம்ம எல்லாருக்குமா தான் அவள் சொல்லிட்டு. ஏன் கமருதினே எத்தனையோ வாரம் கேம் வரலன்னா அவள் கேட்க தான் செய்யறா. ஏன் 2 வாரம் வினோத்து தப்பிச்சிட்டாரு, இவளும் தப்பிச்சிட்டா, எஃப்தே தப்பிச்சிட்டான்னு எல்லாருக்கூடயும் அவள் கேம் ஆடுறா, அதை சொல்ல தான் செய்யறா. ஸோ இந்த இடத்துல இவங்க லவ்க்குள்ள அவள் வந்தது
ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இவன் வந்து குட்டியை குழப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அதை திருப்புறான். விக்ரம் திருப்பந்து மட்டும் பத்தாம அந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணும்போது அரோராவை ஒரு இடத்துல அவன் தூக்கி இருப்பான். அவன் துஷார் இவன் அவன் தான் டெய்லி அவன் வந்து அவனோடது அந்த 6 பேக்ஸை காட்டுறதுக்கு தான் டெய்லி ஜிம்மு அந்த இது எக்ஸசைஸே பண்ணுறான் கார்டன் ஏரியாவில். அதை பார்த்து இன்னும் 2 பொண்ணு மயங்கணும் போல இருக்குது. அதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. அதான் சொல்ல அவனுக்கு அதை தவிர வேறு கேம் இல்லை. ஒன்று அவன் லவ் கண்டென்ட் கேம் கொடுக்கணும், எக்ஸசைஸ் பண்ணுறன்ற பேரில் 6 பேக்ஸை காமிச்சு இன்னும் 2 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கணும். இல்லைனா வந்துட்டு பாரு கூட வந்து உட்காந்து அப்படியே உண்மையாக இருக்கிற மாதிரி ஒரு சீன் போட்டு பாரு ஃபேன்ஸ் எல்லாம் இவனுக்கு ஓட்டு போடணும். இந்த சீப் கேமை தான் அவன் ஆடுறான். அவனுக்கு வேறு எந்த பொய்ஷியும் தெரியவே இல்லை. மிஞ்சி போனால் கிச்சனில் உட்காந்து காயை கட் பண்ணுறான். அதை கூட அந்த காயை சமைக்க கற்றுக்கிறேன்னு கட் பண்ணுறான். இவ்வளோ தானே தவிர அவன் வந்து அந்த கேமை புரிஞ்சு ஆடுறது பொய்ஷெல்லாம் ஒன்றுமே அவனுக்கு கிடையாது. ஒன்று இந்த இடத்துல அந்த அரோரா வந்து கமருதீனை லிஃப்ட் பண்ணி அந்த வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ வக்கரத்தனமாக வந்துட்டு பார்வை பார்த்து கேள்வி கேட்டீங்க விக்ரம். உங்களை இப்போ வக்கர விக்ரம்னு சொல்லலாமா? உங்களுக்கு நியாய வக்காலத்து வாங்கிட்டு வந்தாரே அந்த வக்கு ஹோஸ்ட்டு இப்போ வந்து இந்த கேள்வியை கேட்பாரா? ஒரு கோர்ட்டில் ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் வந்து அது ஓகே ரியல் கோர்ட்டுலலாம் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுனால தான் நிறைய பொண்ணுங்க கோர்ட்டுக்கே போகிறதில்ல. அந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் எல்லாத்தையும் அமுக்கி வச்சுக்கிறாங்க. தங்களுக்குள்ளேயே வந்துட்டு அதை வந்து வெளியில் சொல்லாமல் மூடி மறைச்சிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பிக் பாஸ் டாஸ்க்குன்னும் போது எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ டீசெண்டாக நல்லவனா ஜென்யூன் ஜென்டில்மேனாக இருக்கிற நீங்கள் அவளை எவ்வளோ மட்டம் தட்ட முடியுமோ பார்வை மட்டம் தட்டணுன்றதுக்காக அவ்வளோ மட்டமாக கீழே இறங்கி போயிருக்கீங்களே. அப்போ அதுக்கு பேர் என்ன? உங்களுக்கு எப்படி தோணுது? உங்களுக்கு என்னவா இருந்துச்சு? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்படிலாம் கேட்குறேன்னா அவள் கரெக்டாக கேட்டால நீங்கள் என்னவா என்ன ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்கன்னு பலார்னு ஸ்லிப்பர் ஷார்ட்டாக ஒன்று கேட்டால அள்ளு விட்டுருச்சு இல்லை விக்ரம்க்கு. அலறி போயிட்டான்ல. என்னடா நம்ம இவ்வளோ அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தா இவன் நம்ம மேலே கேஸை திருப்புறானே. ஏன்பா நீ மட்டும் தான் லாயர் ஃபேமிலியா? அவளும் சொன்னால நானும் லாயர் ஃபேமிலி தான் அப்படின்னு. எங்கள் ஃபேமிலியே கிரிமினல் லாயர் ஃபேமிலி. உனக்காக உங்கள் அப்பா மட்டும் லாயரு. நீ அவளோட நிறுத்திக்கிட்ட. அவள் சொல்லிட்டா எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே கிரிமினல் ஆயிருன்ட்டா. எனக்கு அந்த ஜோன் போக பிடிக்கல. அதனால் வந்து நான் வந்து